ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடைக்கு தேவையான பொருள் ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. என்னென்ன பொருள், என்ன விலை விவரம் தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நிறைய நாளுக்கு அப்புறம் மொத்தமாக கொஞ்சம் ஜாமான் வாங்கியிருக்கேன், தேவைப்பட்டது. 15 ரூபாய்க்குள்ள மேகி வாங்கியிருக்கேன். ஒரு பீஸ் நமக்கு 14 ரூபா வச்சு தருவாங்க. ஒரு 12 பீஸ் வாங்கியிருக்கேன். அதுபோல் 15 ரூபாய்க்குள்ள இப்பியில் ஒரு 5 பீஸ் வாங்கியிருக்கேன். அதுவுமே 14 ரூபா ரேட் வச்சு தான் தருவாங்க. மேகி இப்பிலலாம் நமக்கு ஒரு ரூபா லாபம் கிடைக்கும். அதுபோல் 10 ரூபாக்குள்ளே மேரி பிஸ்கெட்டில் ஒரு 10 பீஸ் வாங்கியிருக்கேன். 90 ரூபா நமக்கு ஒரு பீஸுக்கு ரூபா வச்சு கிடைக்கும். அதே போல் 50-50 பிஸ்கெட்டும் சேம் அதே மேரி பிஸ்கெட் ரேட்டில் தான் நமக்கு கிடைக்கும். ஹைட் அண்ட் சிக் பிஸ்கெட் ஒரு 10 பீஸ் வாங்கியிருக்கேன். 9 ரூபா ஒரு பீஸு, நமக்கு 8 ரூபா 20 பைசாவுக்கு தருவாங்க. நம்ம சீனி ஒரு 5 கிலோ வாங்கியிருக்கேன். 225 ரூபா, நமக்கு கொள்முதல் ரேட்டு 45 ரூபா ஒரு கிலோ சீனி. கல்லுப்பு ஒரு 10 பாக்கெட் வாங்கியிருக்கேன். இப்போ கல்லுப்பு ரேட்டு ஏறிட்டு 10 ரூபாய்க்கு இருந்த கல்லுப்பு இப்போ 12 ரூபாய்க்கு சேல் பண்ண போட்டிருக்கு. அதே போல் ஏரியல் லிக்யூடு வாங்கியிருக்கேன். 12 பீஸ் இருக்கும். அதில் நமக்கு ஒரு பீஸில் 8 ரூபா 50 பைசா வச்சு தருவாங்க. ஒரு 18 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. அதே போல் சர்ஃபெக்சல் லிக்யூடில் ஒரு சரம் வாங்கியிருக்கேன். சர்ஃபெக்சல் லிக்யூடு 10 பீஸ் இருக்கும், 85 ரூபா. அதில் நமக்கு ஒரு 15 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. 10 ரூபாக்குள்ள சர்ஃபு பொடியில் ஒரு சரம் வாங்கியிருக்கு. ஒரு சரத்தில் 5 பீஸு 32 ரூபா. அதில் நமக்கு ஒரு 8 ரூபா கிடச்சிருக்கு ஒரு சரத்தில். அதே போல் 2 ரூபாக்குள்ள ஹெட் அண்ட் ஷோல்டர் க்ரீன் கலர் ஆரஞ்சு கலர் ரெண்டும் சேர்ந்து ஒரு 2 சரம் வாங்கியிருக்கேன். 64 ரூபாய்க்கு நமக்கு தந்திருக்காங்க. அதில் ஒரு 16 ரூபா நமக்கு லாபம் வந்திருக்கு. பால்கோவா ஒரு 2 செட்டு வாங்கியிருக்கேன். நமக்கு பால்கோவா எப்போவுமே அதில் நமக்கு 30 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. லேஸ் ஆரஞ்சு கலர் ஒரு சரம், பச்சை கலர் ஒரு சரம், 2 சரம் வாங்கியிருக்கேன். 110 ரூபா. முன்னாடி லேஸில் 15 பீஸ் இருக்கும், இப்போ 12 பீஸ் போட்டு தான் வச்சுருக்கு. 2 சரத்துலேயே நமக்கு 10 ரூபா தான் லாபம் கிடச்சிருக்கு. 5 ரூபாக்குள்ள டெய்ரி மில்கில் ஒரு 10 பீஸ் வாங்கியிருக்கேன். 46 ரூபா. அதில் நமக்கு ஒரு 4 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. 10 ரூபாக்குள்ள டெய்ரி மில்கில் ஒரு 10 பீஸ் வாங்கியிருக்கேன். 98 ரூபா. அதில் ஒரு 8 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. 5 ரூபா மில்கி பாரில் ஒரு 10 பீஸ் வாங்கியிருக்கேன். 46 ரூபா. அதில் நமக்கு ஒரு 4 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. எக்ஸல் பேம்பஸில் ஒரு சரம் வாங்கியிருக்கேன். 240 ரூபா. அதில் நமக்கு ஒரு 40 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. 5 ஸ்டாரில் ஒரு 10 ரூபா பீஸில் இப்போ 5 பீஸ் வாங்கியிருக்கேன். 46 ரூபா. அதில் நமக்கு ஒரு 4 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. 10 ரூபாக்குள்ள 5 ஸ்டாரில் ஒரு 5 பீஸ் வாங்கியிருக்கேன். அது 46 ரூபா. அதில் நமக்கு ஒரு 4 ரூபா லாபம் தான் கிடச்சிருக்கு. ஓகே பெரி ஒரு சரம் வாங்கியிருக்கேன். 53 ரூபா. அதில் ஒரு 7 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. பஃப்கார்ன் ஒரு சரம் வாங்கியிருக்கேன். 70 ரூபா. அதில் நமக்கு ஒரு 5 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. மொத்தமாக இன்றைக்கி 1919 ரூபாவுக்கு மளிகை ஜாமான் எல்லாம் தேவைப்பட்டது வாங்கியிருக்கேன். அதில் நமக்கு கிடச்ச லாபம் 326 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பப்போ மளிகை பொருட்கள் விலையேறிய நம்ம போடுற வீடியோ நீங்கள் பாருங்கள். எதுவும் தொழில் பண்ணுறதா இருந்தாலுமே நல்லா சப்போர்ட்டிங்காக இருக்கும். இதுபோக நம்ம வீட்டிலேயே தயாரிக்கப்பட்ட மசாலாவும் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாருக்கு வேணுன்னா இந்த நம்பருக்கும் கமெண்ட் பண்ணலாம். எல்லா மசாலாவுமே சுத்தமான முறையில் வீட்டிலே தயாரிக்கப்படுது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோ